நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா பன் பட்டர் ஜாம். ஆல்ரெடி இந்த படம் நம்ம தளபதி ஒரு ஸ்டீலர் கிளிம்ஸை பார்த்துட்டு இந்த படம் தேட்டர்லேயே பார்க்க வேண்டிய படம்னு ராஜு ஜெயமோகன் பிக் பாஸில் இருந்தார், கலக்க போதையார், நிறைய காமெடியெல்லாம் விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆனவர். தன்னோட முதல் டெபியூட் ஃபிலிம் ஆஸ் அ ஹீரோ லீடாக பண்ணுறாரு. அப்போவே நல்லா இருந்தது ஸ்னேக் வீக்கு. இப்போ அதோட ட்ரெய்லர் வந்து நல்லா தான் வந்திருக்கு. நேற்று நான் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த காலத்து ஜென் கிட்ஸு அவங்களுக்காக இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, இஷ்டமான டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. எதெல்லாம் ஒரு ஹை ப்ரையாரிட்டியாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுமோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக சொடகு போகிற நேரத்தில் அசால்ட்டாக எல்லாம் பண்ணிடுறாங்க. அதோட பாடமாக தான் இந்த பன் பட்டர் ஜாம் படத்தோட ட்ரெய்லர். பார்ப்போம். நம்ம சரண்யா பொண்ணு மேடம் மேலேருந்து தாலி கட்டுறாங்க. பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணால் மீதி டைவர்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது நல்லா சுத்தமாக பண்ணிட்டு லவ் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி பண்ணுறது இல்லையே. நம்ம சார்லி சார் என்ன மாதிரி ஆக்டரு, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு படத்தில். ஹீரோ சார் அப்படியே பாத்ரூமில் அடிக்கிறார் வெஸ்டர்னில். ஈஸியான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ப்ரைவேட்டான ரெஸ்டாரண்ட், யாருமே பண்ண மாட்டாங்க, வாக்கட்டம்பு 2 பேரும் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு. பன் பட்டர் ஜாம் ஹீரோ சார் வராரு. இன்ட்ரோடியூசிங் ராஜு. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம தேவதர்ஷினி மேடம் ஆக்டிங். ஃபஸ்ட்டு ஹீரோ, முதல் காதல், தம் அடிக்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க, பேயா மாதிரி இருக்குமா அவளை பார்த்தா. தோசை தவளை மாதிரி வருது. ஏமாத்தணும். அப்போ தான் அது அரேஞ்ச் ஆகும், லவ் மேரேஜ் ஆகும். எப்படி 2 mothers 1 mission. சம்பந்தியும் பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ஃப்ரம் பூமர்ஸ் டு ஜென்ஸ். நான் தான் சொன்னேன்ல, பெரிய விஷயமா நினைக்கிறதுல அசால்ட்டாக பண்ணிடுறானுங்கல்ல 2 பேர். ஃப்ளர்ட்டிங் பண்ணுறாங்க நல்லா. ஜென்ரேஷனல் ஷிஃப்ட், பூமர்ஸ் டு ஜென்ஸ். அப்படி என்ன வேண்டாம் பிரச்சனை. நான் பண்ணுறது லவ் மாதிரி தெரியல. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் 2 பக்கமும் அன்பும் மரியாதையும் சார்ந்தாக இருக்கணும். ஐயோ, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் 2 பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமாக இருக்கணும். எஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும். ஸ்வீட் ட்ரீம் டி வித் சோர் ட்விஸ்ட். அவனுக்கு ஒன்று வந்து சொல்கிறேன், எத்தனை தடவை போயிட்டுருப்பேன். எனக்கும் அந்த வீக்னஸ்ங்க. எனக்கு ரொம்ப ட்ராவல் எனக்கும் 3-4 வாட்டி ஒன்று போகிறேன். இது என்னோட ரியாலிட்டி. அதுதான் அது என்னன்னே தெரில. ஏன்னா ட்ராவல் பண்ணாலே ஒரு 2-3 வாட்டி ஒன்றுக்கு வருது. எனக்கு அங்கே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறேன், போட்டு அடித்து உடைக்கிறேன். பொண்ணு சிரிச்சா உடனே இல்லவா கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் மயங்கிடாதீங்க. பைத்தியம்தான். உங்கள் லைஃப்பெல்லாம் நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்களா, நாங்களாம் பைத்தியக்காரங்கடா அப்படின்னு புலம்புறாங்க. இப்படி பாதியில் விட்டு போறீங்க, முடிச்சுட்டு போகிறது, சீன் போகிறது, போட்டு ஃபைட்டு வருது. 2 பேரும் பொண்ணுக்காக அடிச்சுக்கிறானுங்க பொட்ட பசங்க. யாரோ ட்ரிபிள் பையன் அடிச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணுக்காக. சிஎஸ்சி பையன் தாங்க டிபார்ட்மெண்ட் பசங்களுக்காக அடித்தாலும் பரவாயில்ல. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினச்சா டைவர்ஸ் பண்ணுறீங்க. என்னடா உங்களுக்காக ட்ரை பண்ணி பேரண்ட்ஸ் நாங்கள் தோத்துட்டோம்டா. சரண்யா பொண்ணு மேடம் ஆக்டிங் நல்லாயிருக்கும் போல படத்தில். பிடிச்சா கல்யாணம் பண்ணிங்கன்னா, நினச்சா டைவர்ஸ் பண்ணி உங்கள் ஜெனரேஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி தோற்று போகிறோம்டா. நம்ம 2 பசங்களும் பச்சை பண்ண இருக்கிறாங்க. பன் பட்டர் ஜாம் எனக்கு வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும். சேவிங் இன் தியேட்டர்ஸ் 18 ஜூலை. எஸ், பார்ப்போம். நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் லவ்வை பற்றி ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸ் கிட்ஸ் டு பூமர்ஸ். அப்பா அம்மா எப்படி சமாளித்து தங்களோட பசங்களோட வாழ்க்கை, அப்பா அம்மா பெற்ற பசங்களும் அப்பா அம்மா பெற்ற பொண்ணுங்களும் எப்படி இந்த சமுதாயத்தில் ரொம்ப எல்லாம் ஒஸ்ட்டு தாங்க. சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதை ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு காமெடி ஹியூமர் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். ராஜு ப்ரோ லவ் டுடே மாதிரி இந்த படம் ஜெயிக்குதான்னு பார்ப்போம்.